பிரபலம் அப்படின்னு சொன்னாலே ப்ராப்ளம் அப்படின்றது சும்மா சொல்லலைங்க. அனுபவிச்சு சொல்லியிருப்பாங்க போல. ஏன்னா இப்போ ஒரு பிரபலம் ப்ராப்ளத்துல மாட்டிட்டு இருக்காங்க. அவங்க தான் நம்ம ஸ்ரேயா. ரீசெண்டா இவங்க நடிச்சிட்டு இருக்க படம் சந்திரா. இந்த படத்தோடைய பிரஸ் மீட்டுக்காக வந்திருக்காங்க சென்னைக்கு. அந்த நேரத்துல ஆஸ் யூஷுவல் கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது அதுக்காக இவங்க சொன்ன ஒரு பதில் தான் இவங்களுடைய ப்ராப்ளம்க்கே காரணமானுச்சு. அது என்ன கேள்வி, அதுக்கு இவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கிறத விட பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நெல்லை கொட்டினா அள்ளிடலாம் ஆனால் சொல்ல கொட்டினா அள்ள முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஸ்ரேயா சொன்ன சொல்லு அந்த மாதிரி தாங்க இருக்கு. நெல் மாதிரி கொட்டந்த அள்ளவே முடியல. இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க. அது என்ன ரிக்வஸ்ட் அப்படிங்கிறது இவங்க சொன்ன பதில சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். நிருபர் ஒருத்தவங்க கேட்ட கேள்விக்கு, நான் ரஜினி சார் கூடவே நடிச்சிட்டேன், இனிமே யார் கூட நடிச்சா என்ன நடிக்கலனா என்ன, புதுமுகமா இருந்தாலும் நான் நடிப்பேன், நல்ல கதையை மட்டும் தான் இனிமே தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க சிவாஜி படத்துல ரஜினி சார் கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வாய்ப்புகள் தன்னை தேடி வரும் அப்படின்னு நினைச்ச ஸ்ரேயாக்கு எதிர்பார்த்த அளவுல தமிழ் இண்டஸ்ட்ரியில வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இப்போ நம்ம ஸ்ரேயாவை தேடி தமிழ் வாய்ப்புகள் மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட வாய்ப்புகள் தேடி வரும் போல இருக்கு. ஏன்னா இவங்க சொன்ன பதில் அந்த மாதிரி, ரஜினி சார் கூட நடிச்சாச்சு, இனிமே யார் கூட நடிச்சா என்ன அப்படின்னு இவங்க சொன்ன பதில் தான் இவ்வளவுக்கும் காரணம். அதனாலேயே இவங்களுக்கு ஏகப்பட்ட கால்ஸ் அன்டைம்ல அன்னோன் நம்பர்ஸ் கிட்ட இருந்து வருதான். ஸோ பார்க்குற எல்லார்கிட்டையுமே இவங்க கொடுக்குற ஒரே ரிக்வஸ்ட் என்னன்னா, தப்பி தவறி கூட என்னோட நம்பரை யார்கிட்டையும் கொடுத்துறாதீங்க அப்படிங்கிறது தான் நம்ம ஸ்ரேயா இப்போதைக்கு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிற ஒரு மந்திரம்னு கூட சொல்லலாம். இவங்க நிலைமை இப்படிதானே ஆகணும்.